உந்தன் நினைவே நான் வாழும் உலகமாகும். உந்தன் நினைவே எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாகும். உந்தன் நினைவே எந்தன் ஜீவனாகும். உந்தன் நினைவே எந்தன் ஜீவனாகும். உந்தன் நினைவே எந்தன் சுவாசமாகும். நீ இல்லையே இங்கு நான் இல்லையே. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே. ஓம் சாந்தி. 22/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம் இனிய குழந்தைகளே, தந்தை கூறுகின்ற விடயங்களை மாத்திரம் செவிமடுங்கள். தீயதை பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை கேட்காதீர்கள். கேள்வி: தந்தை குழந்தைகளாகிய உங்களை எந்த நம்பிக்கையை கொண்டிருக்க தூண்டுகின்றார்? பதில்: அவரே உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க தூண்டுகின்றார். இந்த விழிப்புணர்வை பேணுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். அறியாமை பாதையிலே மாயை என்ற கேள்விக்கே இடமில்லை. மீண்டும் கேள்வி: உங்களுடைய அட்டவணையை சோதிக்கும் பொழுது எந்த விடயத்தில் உங்களுக்கு எல்லையற்ற பரந்த புத்தி தேவையாகும்? பதில்: உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றீர்கள் என்று சோதிக்கும் பொழுதே உங்கள் அட்டவணையில் இந்த விடயத்தை சோதிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லையற்ற பரந்த புத்தி தேவை. நீங்கள் ஆத்ம உணர்விற்கு வந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே உங்களது பாவங்கள் அழிக்கப்படும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த அசுரத்தனமான தீய உலகிற்கு கண்களை மூடிவிடுங்கள். இந்த உலகம் பழையது. ஆகையினால் அதனுடன் மேலும் எந்த தொடர்பையும் வைத்திருக்காதீர்கள். அதை பார்க்கின்ற பொழுதும் பார்க்காதிருங்கள். 2. நாங்களே இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிகர்கள். கடந்த காலத்தில் நடந்தவையெல்லாம் வினாடிக்கு வினாடி மறுபடியும் இடம்பெறும். இந்த விழிப்புணர்வை பேணி ஒவ்வொரு பாடத்திலும் சித்தியடையுங்கள். நீங்கள் எல்லையற்ற பரந்த புத்தியை கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் உண்மைத்தன்மையின் மூலம் உங்களுடைய ராஜரீகமான நடைமுறை வடிவத்தை காட்டுகின்ற ஓர் உயிர் வாழும் ரூபம் ஆகுவீர்களாக. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களின் உண்மைத்தன்மையினூடாக உங்களின் ராஜரீகத்தை நடைமுறையில் காட்டுகின்ற காலம் இப்பொழுது வரவுள்ளது. வெளிப்படுத்துகை இடம்பெறும் வேளையில் மாலையின் மணிகளின் இலக்கங்கள், எதிர்கால ராஜ்யத்தின் வடிவம் இரண்டும் வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது உங்களின் ஓட்டத்தின் போது போட்டி என்ற சிறிய தூசியாலான திரை ஜொலிக்கும் வைரங்களான உங்களை மறைக்கின்றது. இறுதியில் எப்படியும் இந்த திரை விலகிவிடும். மறைந்துள்ள வைரங்களான நீங்கள் உங்களின் சம்பூர்ணமான முழுமையான ரூபங்களை காட்டுவீர்கள். ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுதில் இருந்தே உங்களின் ராஜரீகத்தை காட்டுவீர்கள். அதாவது நீங்கள் உங்களின் எதிர்கால அந்தஸ்தை வெளிப்படுத்துவீர்கள். ஆகவே உங்களின் நிஜத்தால் உங்களின் ராஜரீகத்தை வெளிப்படுத்துங்கள்.
ஸ்லோகம் எந்த ஒரு வழிமுறையையும் பயன்படுத்தி வீணானவை அனைத்தையும் முடித்து சக்தி வாய்ந்தது வெளிப்படச் செய்யுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி உங்களை மாற்றிக்கொள்வதற்கு, குறிப்பாக ஏகாந்தத்தில் இருந்து அகநோக்கில் இருங்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள், ஆனால் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஆக வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையினதும் அனுபவத்தால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். நான் யாருடைய குழந்தை? என்னிடம் உள்ள பேறுகள் அவை? இந்த முதல் பாடத்தின் அனுபவ சொரூபமாகி ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். நீங்கள் இலகுவாக மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. எங்கிருந்து நீ வாழ்த்துகின்றாயோ, இன்ப கீதமே நீ பாடுகின்றாயோ, என்றும் உன் அன்பில் மூழ்கியே இனிமேலும் உன் புகழ் பாடி இருந்திடுவேனே. நான் அடைந்த செல்வம்